all, welcome back to October's 20s. இன்னைக்கான vlog வந்து குக்கிங் வீடியோ தான். எங்கள் ஊரில் நான் வந்தேன்னா நேட்டிவ்க்கு நான் வந்தேன்னா லஞ்ச் வந்து நான் தான் பண்ணுவேன். கண்டிப்பாக சாம்பார் ரசம் இல்லைனா புளிக்குழம்பு இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக வச்சுட்டு கிடச்சிட்டு போயிடுவேன். எங்கள் அம்மா டெய்லியும் இதே சாப்பிட போர் அடிக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. ஸோ மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை, ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். இவங்கள வச்சு தானே ட்ரையல் பார்க்க முடியும், வேறு யாரை வச்சு நான் ட்ரையல் பார்க்குறது. அதனால் நான் இன்றைக்கி புது முயற்சியாக மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். அது எப்படி வரும்னு தெரியல. வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கடைசியில் இவ்வளோ நாளாக இல்லாமல் இன்றைக்கியாக நான் மஷ்ரூம் வந்து ட்ரை பண்ணலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி டிக்கெட் கம்மி, டெய்லியும் வந்து நிறைய செய்வேன். இன்றைக்கி ஆன்லைனில் கம்மி. ஸோ கொஞ்சம் பேருக்கு தானே செய்கிறோம், பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இவ்வளோ மஷ்ரூம் தான் வந்திருக்கு. ஜஸ்ட் அவாய்ட் தட். எனக்கு மஷ்ரூம் அவ்வளோக்கா பிடிக்காது, பட் எங்கள் அம்மா கேட்டாங்கன்னு தான் செய்கிறேன். இதுதான் அந்த மஷ்ரூம், இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் மஷ்ரூம் கொடுத்ததுக்கு உன் மஷ்ரூம்லாம் யார்டி சாப்பிட்றதுன்னு நினச்சிருப்போம் போல். இப்போ நம்ம தக்காளி கொடுக்கலாம். இப்போ வாங்கிக்கிட்டோம் ஃப்ராடு பைய. நெக்ஸ்ட் ஒரு ஆள் வராங்க, உங்ககிட்டே தக்காளி கொடுத்தா எங்கள் அம்மா என்ன திட்ட மாட்டாங்க, சுத்தமாக தெரியாது. இந்த சைடு எங்கள் ஊர்லலாம் 8th 7th அப்படி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து குக்கிங் கற்றுப்பாங்க. நாங்கள்லாம் வந்து 12th வரையுமே குக்கிங் கற்றுக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் திட்டிகிட்டே இருப்பார், மற்ற வீட்டிலலாம் பிள்ளைங்க வேலை செய்யுது, இங்கே செய்யவே மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் இப்போது என்ன குக்கிங் கொடுத்தாலும் ஏதாவது புதுசாக ஒரு டிஷ் வேணுமா, யூடியூப்பில் எடுப்பேன், பார்ப்பேன், இருக்கிற திங்ஸ் வச்சு ஏதாவது செஞ்சிருவேன். எப்படியாவது ஒன்று சாப்பிட்ற மாதிரி செய்வேன், இல்லைன்னா குப்பையில் போடுற மாதிரி செஞ்சிருவேன். ஆனால் முன்னைக்கு இப்போது நல்லாவே குக்கிங் கற்றுருக்குறேன். ஸோ வந்து அந்தந்த டைமில் அது கற்றுக்கணும்னு இருந்தால் அது அப்போ தான் கற்றுப்போம் போல். அதுக்கு முன்னாடிலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். குட்டி இது தோசை சுடுறது, ஏதாவது பண்ணுறதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்ததில்லை. எனக்கு இந்த லாக்டவுனில் தான் வந்து ரொம்ப லாக்டவுனில் வெட்டியாக இருந்தேன். சரி என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியாமல் குக்கிங் கற்றுக்கிட்டது தான். இப்போ ஆனால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா இப்போ நான் தெரியும், நான் பேச்சுலர் லைஃப்பில் தான் இருக்கிறேன் சென்னையிலன்னு. குக்கிங் இல்லைன்னா எப்படி, அப்புறம் நான் டெய்லி கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கிறத விட இன்னும் இப்படி எடுத்துகிட்டு போய் நிற்க வேண்டியதுதான். ஸோ எனக்கு அந்த லாக்டவுனில் கற்றுக்கிட்ட குக்கிங் எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட்டு ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்க போகிறோம். குக்கிங்கில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாஃபே இல்லை, ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ஆக்சுவலி அது பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பிடிக்கும். சும்மா இவ்வளோதான் அப்படின்னு ஸ்டாப் ஆகாமல் ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் குக்கிங் எனக்கு. நான் அப்படி தான் பார்ப்பேன், ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கிறோம்ல அப்படின்னு. அதனாலே எனக்கு குக்கிங் பிடிக்கும். எனக்கு சமைக்க பிடிக்காமலாம் இல்லை, பிடிக்கும். ஆனால் ஒரே சமையலே சமைச்சா வெறுப்பாயிடுவேன். எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி தான், ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடு அப்படின்னு. பேசிட்டே நம்ம வந்து மஷ்ரூமை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ தான் vlog இருக்கிறேன். கரெக்ட் நம்ம வந்து வெங்காய தக்காளி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, காளான் எடுத்துச்சு. இப்போ நம்ம குக் பண்ணலாம்.
இப்போ இந்த பெரிய ஒரு குக்கராக கருதுகிறேன். குக்கர் பற்றி புரியல. அங்கே எங்கேயாவது இருக்கும் பாரு. ஆனால் நான் எடுத்துட்டு வரல. அந்த டிராவில் பாரு. வளர்ந்துட்டு அரை மணி நேரமாக வளர்ந்துது. ஐயோ இங்கே கொண்டு பேசி நான் போடல. வாசனையோ வாசனை, வாசனையோ வாசனை, வாசனையோ வாசனை. இதை மொத்தமாக வச்சுருக்கேன். மூடியில் கொஞ்சம் இருக்கு. நல்லா கண்டு பேசினார். எல்லாத்தையும் சுற்றிங்க. இவ்வளோக்கும் மூடியிலே இருக்கு. இதை நான் போய் தூக்கி போடுவேன்னா விட மாட்டேனே. அவங்க வந்து யாருக்கிட்ட அடே எங்கே அற்புதம் செஞ்சிருச்சு. எந்த தெரியுதே. ஹாய் அழகா இருக்கிற அவளு. யாரும் சைட் அடிக்க கூடாது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளை தான். நீங்க சைட் அடிச்சாலும் போஸ்ட்போல மாட்டி விட்டுருவோம். எனக்கு ஆக்சுவலி டியூஸ்டே வந்து பப்ளிக் மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு. நான் அப்புறம் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். நான் சண்டே போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பார்க்க முடியாது. எனக்குலாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்னா 3 மணி நேரம் அதிகமாக இருக்கும். இவளுக்கு பத்த மாட்டேங்குது. கடைசி அரை மணி நேரம் வெட்டியும் உட்காந்து வரப்போறவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். இவ சொல்றா 10 நிமிஷத்துல 2 என்ன மார்க்கு 10 மார்க்கா எழுதிட்டு இருந்தாலாம். டைம் பார்க்காம பேராகிராஃப் நெக்ஸ்ட் எழுதுவா. 10th கிராஃப் ஜாமெண்ட்ரி அதெல்லாம் வரும் தானே. 1 மார்க் எடுத்து போட்டுக்கலாம். அடங்கிடுச்சு. நாங்கள் இப்போ மசாலா போட்டுக்கிறோம். இது போட்டு மசாலா போடுவோம். மசாலா போட்டுட்டு இதை போடுவோம். இது போட்டு மசாலா போடுவோம். அவள் தான் சொன்னால் மசாலா போட்டுட்டு மஷ்ரூம் போடணுன்னு. தப்பாச்சுன்னா அவள் தான் காரணம். நான் இல்லைப்பா. மசாலா பாதி. உப்பு கீழே இருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் போடுறேன். அப்புறம் லாஸ்ட்டாக நக்கி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். தண்ணி அது கெட்டியாயிடுச்சு. தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றணும். நெக்ஸ்ட்டு வந்து அவள் காலேஜ் போனால் அவள் யூடியூப் ஆரம்பிப்பாள். அப்போ நான் அவள் கூட சேர்ந்து நான் கொலை போடுவோம். நாங்கள் அப்போ சிக்கன் பிரியாணி செய்வோம். நெக்ஸ்ட்டு தயிர் ஊற்றிக்கலாம். எனக்கு பிடிக்காது. கரெக்டாக இருக்குமா? எல்லாரும் வாங்க, சந்தோஷமா போங்க. ஹாஸ்பிட்டல் தான் போகணும். மஷ்ரூம் போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். மஷ்ரூம்லேயே தண்ணி பிரிஞ்சு வருமாங்க. என்னோட மஷ்ரூம் வந்து அவளுக்கு சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும். ஒரே ஹாப்பியா இருக்கு. பிரியாணி கிரேவியா தனியா சாதத்தை வச்சு கிரேவி சொல்லிடுவேன். ஆக்சுவலி இப்போ நான் செய்யறதே கிரேவி ப்ராசஸ் மாதிரி தான் எனக்கு இருக்கு. அப்படியே சாப்பாடு தூக்கி உள்ள கொட்டிட்டா பிரியாணியா. இது வேகிற வரைக்கும் இல்ல இல்ல
நான் இப்போ அரிசிக்கு நான் தண்ணி அளவு தான் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஒரு கப்புக்கு 2 3 யூடியூப்பை பார்ப்போம். என் மஷ்ரூம் பார்த்தீங்களா எப்படி கொதிக்குதுன்னு? வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரைஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு படி போட்டேன், ஒரு கிளாஸ் இல்லை, ஒரு படி போட்டேன். அந்த ஒரு படிக்கு 2 படி அளவு தண்ணி ஊற்றணும். எப்படி என்னோடய மெஷர்மெண்ட்? ஆக்சுவலி நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறா பின்னாடி. வாடி இந்த வாடி நெல்கிறீங்க. ஷை டைப்பு. நம்பாதீங்க, மூஞ்சி மட்டும்தான் ஷை டைப்பு. வாயாடி. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உஷாரு. வாங்க பிரீத்தி, நம்ம உப்பு செக் பண்ணுவோம். ரெண்டு பேருக்கும் சொரண இல்ல, கண்டுபிடிக்க தெரியல. என்ன குறையுது? உப்பு போடணும் தானே. எங்க வச்சாங்க? காரம் லைட்டா. ஐயோ, சாப்பிடுவாங்களா காரம்? சக்கரை என்ன சாப்பிடுவோம்? அந்த டாக்டர் என்னன்னு தெரியலையே. அவங்க வர பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க காரம் வேணாம், அவங்களுக்கே நம்ம காரத்தை தூக்கி கொடுக்கணும். எங்களுக்கு உப்பு காரம் பத்தலை, ஸோ எல்லாத்தையும் திருப்பியும் ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து கைப்பக்குவம். எங்கள் பாட்டி தான் சொன்னாங்க, மசாலாவோட அப்படியே உள்ள கை கழுவுறது தான் கைப்பக்குவமா. என் கை ஒன்றும் கேவலமாலாம் இல்லை, சுத்தமாக தான் இருக்கு. இப்போ பார்ப்போம். கட்டு தப்பிக்காது. ஆனால் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தானே சாதம். அரிசி போட்டியா? முன்னாடி போட்டேன். கம்மி ஊற்றி அரிசி போடுவாங்க. அப்படியா? நான் அரிசி போட்டுட்டு தான். சாரி, நான் வந்து குழம்பு வைக்கிறவ, பிரியாணி செய்கிறவ, எனக்கு தெரியல. அரிசி போட்டு தண்ணி ஊற்றணும், தண்ணி போட்டு அரிசி போட்டா என்ன, எல்லாம் ஒன்று தானே. சரி, நாங்கள் இதை கொதிக்க விட்டு மூடி வைக்கிறோம். யாரும் இல்லை. இதுதான் நாங்கள் பண்ண அருமையான மஷ்ரூம் பிரியாணி. இப்போதான் எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிடுறோம். பிரியாணி ஆனவருக்கு இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுட்டு தம் போட போகிறோம். போடு கொத்தமல்லி போட்டாச்சு, தம் போட போகிறோம். முடியா ஓகேவா? எங்கள் பிரியாணி தம்மில் இருக்கு. இது வந்து ஃபைனல் அவுட்புட்டோட வீடியோவை வந்து அன்வான்ட் வீடியோஸ் டெலிட் பண்ணும்போது பண்ணிட்டேன். அதுக்கு இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் அது இல்லை. சரி பரவாயில்ல, இப்போ பேசி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நேற்று ஆக்சுவலி பிரியாணி எப்படி வந்ததுன்னா ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் வந்தது, அந்த அளவுலாம் நல்லா இல்லை. பட் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நல்லா தானே இருக்குது, காரம் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நல்லா வந்தது, எனக்கு ஹாப்பி. ஸோ இதுதான் பிரியாணியோட அவுட்புட். அண்ட் நீங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.